சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கிருந்தபடியே அலுவலக பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இதுவரை பெறப்பட்ட மனுக்கள் கோரி குறித்து எந்த மனுக்கள் அதிகமாக வருது? வர பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளாக பண்ணி கொடுத்துருக்கீங்களா? பண்றாங்களா? பண்ணியிருக்காங்க. லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதை அடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 3 நாட்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்திய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கிருந்தபடியே மக்கள் பணியாற்றி வருகிறார். அந்த வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டார். இதுவரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இதுவரை பெறப்பட்ட மனுக்கள் கோரி குறித்து எந்த மனுக்கள் அதிகமாக வருது? நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சார் இப்போ வரைக்கும் 30 முகாம் நடந்துருக்கு சார். சரிங்க. இன்னைக்கு 6 முகாம் நடந்துட்டு இருக்கு சார். மகளிர் உரிமை தொகையை கேட்டு வந்திருக்கு சார். சரி சரி. மகளிர் உரிமை தொகை அடுத்தது என்ன வருது? அடுத்து பட்டா தான் சார். பட்டா அப்ளிகேஷன் தான் சார். மக்களிடம் பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டுமென ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்திய முதல்வர் மனுக்கள் அளிக்க வரும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரும்படி கூறினார். வர பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளாக பண்ணி கொடுத்துருக்கீங்களா? பண்றாங்களா? பண்ணியிருக்காங்க. முதியவர்களுக்கு சரி, மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியா ஒரு கவுண்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு குடிநீர் வசதி, அது இல்லாம வந்தவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் வசதி கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். நம்ம மாவட்டத்துல மொத்தம் 224 கேம்ப்ஸ் போயிட்டு இருக்குதுங்க சார். சரி. அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை தீர்த்து வைக்கிறீங்களா? ப்ராப்ளம் இருக்கா? பண்ணி கொடுத்துருக்கோம் சார். எல்லாருக்கும் இங்க பந்தல் போட்டு சேர்ஸ்ல இடம் கொடுத்துருக்கோம் சார். சரி. இதனிடையே முகாம்களுக்கு மனு அளிக்க வந்த பயனாளர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடினார். மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறி முதல்வருக்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர். வணக்கம். எந்த ஊர் பண்ணீங்க? உங்க பேர் என்னமா? பாக்கியலட்சுமி. இந்த கேம்ப் நடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எப்படி நீங்க வந்தீங்க? வீடு வீடா கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி சரி சரி. ஃபைனல் இருந்துச்சுங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிம்மா. இந்த இதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க? இன்னைக்கு தான் பண்ணாங்க. இன்னைக்கே வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. மாத்தி கொடுத்துட்டாங்க இல்லையா? சரி. ஆமாங்க. நல்ல முறையா பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி சரி சரி. இதைத் தொடர்ந்து தலைமைச் செயலாளர் முருகானந்தமுடன் பல்வேறு திட்ட பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட முதல்வர் பல்வேறு கோப்புகளை பார்வையிட்டு அவற்றிற்கு ஒப்புதல் அளித்தார். முன்னதாக சிகிச்சை பெற்று வரும் முதல்வரை அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சேகர்பாபு, முன்னாள் அமைச்சர் மு.க. அழகிரி உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், மு.க. அழகிரி ஆகியோர் முதல்வர் நலமுடன் இருப்பதாக கூறினர். இதனிடையே உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகளை ஆய்வு செய்தது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மருத்துவர்கள் அறிவுறுத்திய ஓய்வுக்கு பிறகு விரைவில் உங்களை சந்திக்க உங்கள் மாவட்டங்களுக்கு வருவேன் என புத்துணர்ச்சியோடு தெரிவித்துள்ளார்.